என்னைக்குமே பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வரக்கூடாதுன்னா 3 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 3 விஷயம். பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. சரிமா இத மட்டும் சொல்லி பாருங்க. சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. இத மட்டும் சொல்லி பாருங்க. அந்த குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் இருக்குங்க. ஏங்க டீ போடவா? டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா? காப்பி போட்டு எடுத்துருவா. டீ போடவான்னு உங்களை கூப்பிட்டேன். வாங்க. எப்பவுமே என் ஒய்ஃபை நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப பாரு சக்தி, இங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீல, கிளம்பு, 2 பேரும் போய் 1 மாசம் தங்கிட்டு வருவோம். நீங்களும் வரேங்கிறீங்க, இதுல என்ன சர்ப்ரைஸ்? இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஆள் வந்தா டாக்டர் வந்து, சார் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர். அப்படியா, நாளைக்கு நைட் வாங்க. ஏன்? எனக்கும் தூக்கம் வர மாட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். பாரு வேறு வேலை வெட்டி இல்லையா? இது என்னையா ஊர்? இதெல்லாம் ஒரு ஊரா? பூரா சண்டாலங்க இருக்க ஊரியா? என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ன விஷயம்? என்ன சில்லற விஷயத்து கூட காசு கேட்குறான்? என்ன எதுக்கு சில்லற விஷயம்? ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா? அதுக்கு 100 ரூபா இருக்கிறாங்க. அப்புறம் செருப்புகள் அடிப்பாங்களா அடிக்க மாட்டானா? அப்புறம் 100 ரூபா கொடுக்க எப்படி வர? தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு? அப்படிலாம் கிடைக்காதுங்க. செங்கல் சிமெண்ட் மணல் தான் கிடைக்கும். தங்கத்திலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்னு. கிராமத்துக்கு வந்தார் ஒரு ஆள், விவசாய ஆஃபீஸர். அங்கே ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அட இல்சாப்பளை, சாணம் போடக்கூடாதியா, அம்மனி சல்பட் போடணும். என்ன சாணம் போடுற? எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனும் குளோரைடு போடணும். அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன்? இது மாங்காய் மரம். அன்னைக்கு ஒரு குட்டி போய் சொன்னேன், என்ன அந்த பெரியவங்கள மோசம் அப்படின்னு. ஏன்டா பெரியவங்களா அப்படி சொல்ற? அப்புறம் என்ன மரம் நடுவிழான்ட்டு முடுக்குன்னு செடியை நட்டுட்டு போறாங்க. மரம் நடுவிழான்னு அவ்வளோ ஒரு மரத்தை நட முடியும். வெறும் பேப்பர் வந்து கொடுத்தேன் கையில. பாக்டீரியா படம் வச்சு பாங்க குடில வெறும் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேடா. போன பேர்ல என்ன சொன்னீங்க? பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாது. நீங்க நான் வரைஞ்சிருக்கேன், உங்க கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ கண்ணாடி போட்டு வந்து ஒழுங்கா பாருங்க அப்படின்னு. என்ன பேசாம போற? எனக்கு பேச உங்க அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன. எதை பத்தி? உன்னை உண்மையில லவ் பண்றேம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல. ஓ அதுவா? அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே. அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்துகிட்டேன். போப்பா போய் வேலையை பாரு. உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஏமா, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்னை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டியே, அப்படி என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? அது ஒன்றும் இல்லைங்க, தரகர் சொன்னாரு நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப இன்னசென்ட்டு. உங்க அம்மாவை உட்கார வச்சு பாத்திரமெல்லாம் விலைக்கு கொடுப்பீங்களாம், எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா நடந்துக்குவீங்களாம், உங்க அம்மாவை உட்கார வச்சு துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பீங்களாம், மார்க்கெட் நீங்களே போயிட்டு வருவீங்களாம், உங்க அம்மாவை மகாராணி மாதிரி உட்கார வச்சு சமைச்சு கொடுப்பீங்களாம், ரொம்ப பொறுப்பானவராம், உங்க அம்மாக்கு எல்லாமே வாங்கி தருவீங்களாம். அதெல்லாம் சொன்னனாலதான். எங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி உன்னையும் பாத்துக்கிறவேன்னு நினைச்சியா? சேச்சே, அப்படி யார சொன்னது? உங்க அம்மாக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்த்த மாதிரியே எனக்கும் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துருவீங்கன்னு தான் ஓகே சொன்னேன். எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியது.